இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி எவர்லாஸ்டிங், நித்திய. இந்த தலைப்பின் கீழே 10 சத்தியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது எவர்லாஸ்டிங் லவ், நித்திய அன்பு. இரண்டாவது எவர்லாஸ்டிங் ஜாய், நித்திய மகிழ்ச்சி. மூன்றாவது எவர்லாஸ்டிங் லைட், நித்திய வெளிச்சம். நான்காவது எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், நித்திய புயங்கள். ஐந்தாவது எவர்லாஸ்டிங் ஃபவுண்டேஷன், நித்திய அஸ்திபாரம். ஆறாவது எவர்லாஸ்டிங் ராக், நித்திய கன்மலை. ஏழாவது எவர்லாஸ்டிங் ரிமெம்பரன்ஸ், நித்திய கீர்த்தி. எட்டாவது எவர்லாஸ்டிங் பர்பஸ், நித்திய தீர்மானம். 9 எவர்லாஸ்டிங் க்ளோரி, நித்திய மகிமை. 10வது எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவன். எவர்லாஸ்டிங் நித்திய. முதலாவது எவர்லாஸ்டிங் லவ், நித்திய அன்பு. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனமானார் என்பார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஆகவே தேவனுடைய அன்பு நித்திய அன்பு. உலகத்தில் இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க, திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் ஒரு காலத்தில் உங்களை நேசித்தவங்க இன்றைக்கி நேசிக்கிறாங்களா? ஒரு காலத்தில் சில பேரை பற்றி சொல்கிறாங்க, உண்மையோ பொய்யோ தெரில எனக்கு. ஒரு காலத்தில் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ பீங்காந்தட்டெல்லாம் மாற்றி எவர்சில்வர் தட்டாக மாற்றிட்டாங்களாம். ஏன்னா தட்டு பறந்து உடஞ்சி துண்டு துண்டாக போகுதுன்னு. ஒரு காலத்தில் ஒரே தட்டில் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? எவர்சில்வர் தட்டு வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த தட்டு பறக்கும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவருடைய அன்பு நித்திய. எபேசியர் 3:16-19. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டும். இந்த இவ்வளோ பெரிய அன்பு, அதை அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமான அனுக்கிரகம். இரண்டாவது எவர்லாஸ்டிங் ஜாய், நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா 35:10. எத்தனை பேருக்கு நித்திய மகிழ்ச்சி வேணும்? கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி இருந்தால் போதுமா? நித்திய மகிழ்ச்சி வேணுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவர், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி. இந்த மாதம் வேணுமா உங்களுக்கு? உங்கள் தலையில் இறங்கணுமா? சில பேர் தலையில் அடிச்சு என் தலையெழுத்துன்னு வாங்க, என் தலையில் எழுதியிருக்குதுன்னு வாங்க. அசன் என்ன சொல்?
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல். இந்த விசுவாசிங்க என் தலையில் மேலே என்ன இருக்கும்? நித்திய சந்தோஷமும் மகிழ்ச்சியும், சஞ்சலமும் தவிப்பும். ஏசாயா 51:10. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி. ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனியாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படும். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவர். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டா. இந்த நாட்கள் அது விசுவாசி இந்த உரிமை ஆண்டவர் எனக்கு என்ன இருக்கணும்? நித்திய. மூன்றாவது எவர்லாஸ்டிங் லைட், நித்திய வெளிச்சம். ஏசாயா 60:19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வேணுமா வேணாமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கணுமா? அப்போ உங்களுக்கு இருளே வராது. உங்கள் வாழ்க்கையில் இருளே. ஏன்னா கர்த்தரே எப்படி இருக்கிறாராம்? நித்திய வெளிச்சம். அப்போ என்ன ஆகும்? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவரே உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கும் போது எல்லாமே பிரகாசமாக உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான்காவது எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ், நித்திய. உபாகமம் 33:27-29. அநாதி தேவனே உனக்கு அடை, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதார். அவர் உனக்கு முன்னென்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிட்டார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணும். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்திலே இருக்கு. அவருடைய வானமும் பணியை. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இந்த அநாதி தேவன் தான் உனக்கு. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு. ஆதியாகமம் 49:22-24. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல். வெல்வீரர் அவனை மனமடிவாக்கி. மனமடிவுனா என்ன அர்த்தம்? சும்மா கொஞ்சம் துக்கமாக. மனமடிவுனா என்ன? அப்படியே மனசில் நொறுக்கி போடுறது. மனமடை. அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். மனசை உடைச்சி அப்படியே நசுக்கி அவனை ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் எப்படி நின்றுச்சு? அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்கள். எத்தனை பேருக்கு ஆண்டோடைய கரம் உங்களை தாங்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? சில பேர் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வச்சுருவாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் தூக்குறது? சில நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைய கொஞ்ச நேரம் தூக்குங்கன்னு கொஞ்ச நேரம் தூக்குவாங்க. அதுக்கப்புறம்ப்பா ஏன் ஒரே வலிக்குதுங்க, தோல்லாம் நீங்கள் தூக்கிக்குவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படி தானே? அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னு வைங்க. அவங்க குழந்தை கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் தூக்க மாட்டான். எலும்பும் தோலுமாக இருந்தால் வேணால் ஒரு வேலை வச்சுன்னு இருப்பான்.
எலும்பும் தோலுமாக இருந்துச்சுன்னு வைங்க, வேணால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் தூக்க மாட்டாங்க. வலிக்குது, கை வலிக்குது, தோல் வலிக்குது, என்ன பண்ணுவாங்க? திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய புயங்கள் நித்தியம் நம்மை தாங்கும், நித்தியமாய் நம்மை தாங்கும், நம்மை ஆதரிக்கும். 5வது எவர்லாஸ்டிங் ஃபவுண்டேஷன், நித்திய அஸ்திபாரம். நீதிமொழிகள் 10:25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானுக்கு என்ன இருக்குது? நித்திய, அவனை தாங்குது, அவன் அடிச்சுன்னு போயிடுவான். துன்மார்க்க காற்று அடிச்சுன்னு போயிடுவான். நீதிமானுக்கு என்ன இருக்குது? நித்திய. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். வேணுமா அந்த ஆசீர்வாதம்? ஆண்டவர் நம்மை சுற்றி ஒரு மலையை போல் என்ன செய்கிறார்? சுற்றி நிற்கிறார். 6வது எவர்லாஸ்டிங் ராக், நித்திய கன்மலை. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் உறுதியாய் பற்று. சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிறதில்ல. ஆண்டவர் எப்படி பிடிச்சிக்கணும்? உறுதியாய் உண்மை. ஏன்னா 10 பேரில் இவரும் ஒருத்தர், இவரை நான் ஆண்டவரை நம்புகிறேன், இவரை நம்புகிறேன், அவரை நம்புகிறேன், உண்மையும் அப்படின்னு போட்டு உண்மையும் நம்பி இருக்கிறபடியால் போட்டிருக்கா. அவங்க சொந்தக்காரன் நம்புகிறாங்க, அவங்க நண்பரை நம்புகிறாங்க, ஆண்டவரையும் நம்புகிறாங்கன்னா உண்மையும்னு போடல. என்னான்னு போட்டிருக்கு? உண்மையே. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே. கல்யாணத்தில் அதுதானே கேட்குறாங்க. இவருக்கே மனைவியாக இருப்ப, இவருக்கே புருஷனாக, இவரை கும்முன்னு சொன்னால் அங்கேயே 2 போடும். அப்படி யாருன்னா வாக்கு கொடுக்க முடியுமா? கல்யாணத்தில் இவருக்கு உனக்கும் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவருக்கே அப்படி தானே கேட்குறாங்க. இவருக்கே நீ மனைவி, இவருக்கே புருஷன், அது வேறு யாருக்கும் இடமே. அந்த உண்மையே பூரண சமாதானம் வேணும்னா என்ன பண்ணும்? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏன்? கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார், அவரை நம்புங்க என்றென்றைக்கும். ஏன்? அவர் நித்திய கண்மலையாய் நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். மீதியெல்லாம் அசைஞ்சு போயிடும். நீங்கள் நம்பின்னு இருப்பீங்க, அவங்கெல்லாம் ஆடி போயிடும். அவங்க ஆடி போயிட்டா நீங்களும் என்ன செஞ்சுவீங்க? ஆடி போயிடுவீங்க. ஆடி போயிட்டேங்க. ஏன் ஆடி போயிட்டீங்கன்னா, நீங்கள் நம்புகிற ஆள் ஆடி போயிட்டார், அவர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அவர் ஒரு காலத்தில் என்ன பெரிய இதுன்னு போயிட்டு அப்புறம் அவரே ஒன்றும் இல்லாமல் போயிட்டா அவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் நித்திய சங்கீதம் 18:1-3. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க. இந்த நாட்களிலே விசுவாசம், ஆண்டவர் தான் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், நான் நம்பியிருக்கிற என் துருகம், கேடகமும் இரட்சணிய உயர்ந்த அடைக்கலம். இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்க வேண்டும். 7வது
எவர்லாஸ்டிங் ரிமெம்பரன்ஸ், நித்திய கீர்த்தி. சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் கீர்த்தி எப்படி இருக்கும்? நித்திய கீர்த்தி. லூக்கா 1:46-49. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூர். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி, இது முதல் இது எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி. சந்ததியாக என்ன செய்வாங்க? என்னை பாக்கியம் சொல்வார்கள். ஆண்டவர் என்னுடைய தாழ்மையை நோக்கி, வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய். அவருடைய நாமம் பரிசுத்தம். இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய கீர்த்தியை கொடுக்கிறவர். நீங்கள் போன பிறகும் உங்களை நீங்கள் பாக்கியவான்னு சொல்லுவாங்க, பாக்கியவதி. அந்த சிஸ்டர் இருந்தாங்களே, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அந்த பிரதர் இருந்தார், ரொம்ப ஆசை இருக்கும்போது மாத்திரம் இல்லை, போன பிறகும். அதுதான் நித்திய கீர்த்தி. நித்திய கீர்த்தின்னா என்ன அர்த்தம்? இருக்கும்போதும் சரி, போன பிறகும் அவங்கள என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். 8வது, எவர்லாஸ்டிங் பர்பஸ், நித்திய தீர்மானம். எபேசியர் 3:9-11. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு. ஆண்டவருடைய தீர்மானங்கள்லாம் நித்திய தீர்மானங்கள். சும்மா ஒரு நாளைக்கு மாற்றினே இருக்க மாட்டாங்க. அவருடைய தீர்மானம்லாம் எப்படி இருக்கும்? நித்திய. ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் திடீர்னு இப்படி ஒரு ரூம் வருது, இங்கே பார்த்து இங்கே ஒன்று போகுது, இங்கே பார்த்து இங்கே ஒன்று போகுது. நான் அந்த பக்கம் நீ உள்ளே போனால் எப்படி வெளியே வருவீங்கன்னு தெரியாது. இஷ்டத்தை கட்டி வச்சுருக்குறாங்க. எங்கே போய் எங்கே வரோன்னு நாங்கள் இல்லை ஃபஸ்ட்டு இப்படி பட்டலான்னு இப்படி யோசித்து இப்படி சொன்னேன். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இங்கே ஒன்று போட்டால் என்ன, சரி இங்கே ஒன்று கொண்டாரம் ஒரு கொஞ்சம் மாதம் போய் இன்னொரு ஐடியா இங்கே ஒன்று போட்டால் என்ன. அப்பப்போ அவருக்கு ஐடியா வந்துன்னே இருந்துச்சான். இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு அப்படி ஒன்று போட்டு இப்படி கட்டி முடிச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியே வருவீங்களான்னு. அது எங்கே போய் முடியுதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏங்க இப்படி ஒரு மாதிரி இருக்குதுன்னா, இல்லை அப்பப்போ அவருக்கு ஐடியா வந்துச்சான். அப்பப்போ அவருக்கு இங்கே ஒன்று போட்டால் என்ன, இங்கே ஒரு வழி வச்சா என்ன, இங்கே ஒரு கதை வச்சா என்னன்னு. ஆண்டவர் அப்பப்போ எதுவும் பண்ணின்னு இல்லை. ஒரு தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்குது? நித்திய தீர்மானம் எல்லாம் நித்தியத்துக்கு தீர்மானம் செய்கிற. ரோமர் 8:28-29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்தோம். ஆண்டுடைய தீர்மானத்தின்படி நம்ம வாழ்ந்தோன்னு வைங்க, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். தீமையாக நடக்கிறது கூட எப்படி வந்து முடியும்? நன்மையாக தான் முடியும். ஏன்னா அவருடைய தீர்மானம், நித்திய தீர்மானம். அதன்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் எல்லாமே அப்படி தான் நடக்குமா? நன்மையாக தான். அது விசுவாசிக்கணும். நான் ஆண்டுடைய தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஆண்டுடைய சித்தத்துக்கு. அப்போ எல்லாமே எனக்கு எப்படி தான் நடக்கணும்? நன்மையாக. யாருன்னா தீமை பண்ணால் கூட ஆண்டவர் அதை என்னவா மாற்றுவார்? நன்மையாக மாறு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாவதற்கு பொருட்டு தேவன்
எவர்களை முன்னறிந்தார் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்கு. ஆண்டுடைய தீர்மானம்னா என்ன? எல்லாரும் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். அதுதான் ஆண்டுடைய தீர்மானம். ஒவ்வொருவரை குறித்து ஆண்டுடைய தீர்மானம் என்ன? அவருடைய குமாரனை போல என்ன செய்யணும்? வேறு யார் மாதிரி மாறின்னு இருக்கக்கூடாது. வேறு யார் மாதிரி நம்ம அவரையே நோக்கி பார்க்கும்போது அவருடைய சாயலுக்காக என்ன செய்வோம்? இந்த பிறந்த குழந்தைங்க யார் வீட்டில் இருக்குதோ அந்த ஜாடை வரும், பார்த்துருக்குறீங்களா? கொஞ்ச நாள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த அங்கே எல்லாரையும் பார்த்து அவங்க மாதிரி இருக்கும். அங்கேருந்து இன்னொரு வீட்டில் வந்து இங்கே இருக்கவங்கள பார்த்து கொஞ்ச நாள் பார்த்தா முகம் என்ன அது மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே போனால் அங்கே யாரை பார்த்துன்னு இருக்குதோ முகம் என்ன செய்யுது, பார்த்துருக்குறீங்களா? இல்லை. ஏன்னா அது முகம் வந்து யாரை பார்த்துன்னு இருக்குதோ அதே போல் என்ன செய்யுது. நீங்கள் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வைக்கணும். இந்த 3 மாதத்தில் முகம் எப்படின்னு சொல்லி இன்னொரு வீட்டில் ஒரு 6 மாதம் இப்போ ஃபோட்டோ எடு. என்ன மாறினே இருக்குது. என்ன அங்கே யாரை பார்த்துன்னு இருக்குதோ முகம் அந்த மாதிரி என்ன செய்யுது. அது போல் ஆண்டவரையே நோக்கி பார்க்குறவங்க அவங்க முகம் அவரை போல் என்ன செய்யும், அவருடைய குணம் மாறணும். அதுதான் ஆண்டோடைய சித்தம். விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் இயேசுவையே நோக்கி என்ன செய்யணும், பொறுமையோடு அப்படியே ஓடி இருந்தால் நம்ம சாயல் அப்படியே என்ன செய்யும், மாறும் அவரை போல். அதுதான் ஆண்டுடைய தீர்மானம். நித்திய தீர்மானம்னா என்ன? எல்லாரும் என்ன செய்யணும், அவருடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாக வேண்டும். 9 எவர்லாஸ்டிங் க்ளோரி, நித்திய மகிமை. உலகத்தில் எவ்வளோ பேர் உலக புகழ்ச்சி மகிமையில் இருக்கிறாங்க, அதெல்லாம் நித்தியம் கிடையாது. வேதத்தில் ஐஸ்வர்யவான் லாசர், ஐஸ்வர்யவான் உலகத்தில் எவ்வளோ மகிமை அவருக்கு. பெரிய வீட்லேயும் உயர்ந்த வஸ்திரமும் சாப்பாடெல்லாம் வகையாக எல்லாம் நித்தியமாக இருந்துச்சா? கண்ணை முன்னே எங்கே கண்ணை திறக்கிறார்? நரகத்தில் கெஞ்சுறாரு, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா? லாசர் விரலில் தொட்டு என் நாக்கு. அவ்வளோதான். என்ன தான் உலகத்தில் எவ்வளோ மகிமையாக இருந்தாலும் கண்ணை மூடினா உனக்கு என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு நித்திய அந்த மகிமைக்கு முடிவே 2 கொரிந்தியர் 4:16-18 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாது? எங்கள் புறம்பான மனுஷனாவது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகும். அவங்க சரீரம் புறம்பான மனுஷன் வயசாக என்ன ஆகும்? வயசாக பலவீனம் சரியா? ஏன்னா அது புறம்பான மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், பலவீனமாகும். ஆனாலும் நீங்கள் உள்ளான மனுஷனில் பலவீனம் ஆகணும்னு அவசியம். எவ்வளோ வயசாயின்னு பலவீனமாக ஆனாலும் உள்ளான மனுஷனில் எப்படி இருக்கலாம், நாளுக்கு நாள் புதிதாக. மேலும் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, நம்ம எதை பார்த்துன்னு இருக்கோம்? காணப்படாதவைகளையா? அதுதான் நித்தியம். காணப்படாதவர்களை நோக்கி இருக்கும் பொழுது வசனம் நமக்கு என்ன சொல்லும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நீங்கள் நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறதுல என்ன ஒன்றுமே அதி சீக்கிரத்தில் நீங்கள் இது போயிடும். அது ஒன்றுமே இல்லை. லேசான ஒன்றும் அது பெருசாக. சில பேர் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் ஊரே ஒன்றா கூட்டுவாங்க. அதை பார்த்துருக்குறீங்களா? அது ஒன்றுமே இல்லை, ஒன்று சின்ன இது தான் அப்படி செய்ய. இது வந்து லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அதன் மூலமாக என்ன கிடைக்குதான்? நித்தியம் மிகவும் அதிகமான நித்திய மகிமை உண்டாக்குறது. இதனால் தான் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன் சோர்ந்து போவதில்லைன்னா
இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் அநித்தியம், காணாதவைகள் தான் நித்தியம். இதெல்லாம் லேசான, அதோட ஒப்பிடும்போது இதெல்லாம் லேசான, அது சீக்கிரத்தில் நீங்கிடும் லேசான, இதெல்லாம் பெருசு கிடையாது. எங்களுக்கு நித்திய மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறது. அதை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சோர்ந்து போவது இல்லை. ஏனெனில் காணப்படுவவைகள் அநித்தியமாக, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம நித்தியத்தை பார்த்து தான் வாழணும். இந்த உலகத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் அநித்தியம், இது சீக்கிரமாக போயிடுறது. இதெல்லாம் ஒன்றும் 2 தீமோத்தேயு 2:8-11. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஏனெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலி. இதனால் தான் எல்லாத்தையும் சகிக்கிறேன். ஏன்னா நித்திய மகிமை நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? சகிக்கிறேன். ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் என்ன செய்கிறேன்? எல்லாவற்றையும் பாதகனை போல எண்ணப்படுகிறேன், எல்லாவற்றையும் சகிக்கிறேன். ஏன்? எனக்கு நித்திய கனமகிமை உண்டாகும். 1 பேதுரு 5:6-11. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடையும். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அப்போ ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்தும்படி என்ன செய்யணும்? அவருடைய பலத்த கைக்குள் அடையும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. இன்றைக்கி என்னென்ன கவலையோடு வந்திருக்கிறீங்களோ இதெல்லாத்தையும் யார் மேலே வச்சிடணும்? ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மேல் அக்கறை உள்ளவர், உங்களை நேசிக்கிறவர். என்னென்ன கவலை எடுத்துன்னு வந்தீங்களோ தூக்கின்னு போயிடாதீங்க. அது உங்கள் சொத்து மாதிரி நினச்சிக்காதீங்க. அது சொத்து கடை வச்சுட்டு போயிடுங்க. அதை வச்சுட்டு போயிடுங்க. ஒரு பாட்டி அம்மா பெரிய மூட்டையை தூக்கின்னு போச்சுன்னு காரில் போனவர் நிறுத்தி, வாமா ஏறுமா, எங்கே போகிறேன், நான் உன்னை இறக்குறேன். காரில் ஏற்றுனா உள்ளே உட்காந்துனா என்ன பண்ணான்? அதை வைமா, உன்னை எதுக்கு ஏற்றணும், எதுக்கு இந்த வண்டியில் ஏற்றணும், இதெல்லாம் வச்சுட்டு நீ தூக்கின்னு போகிறேன்னா உள்ளே உட்காந்துனா என்ன வச்சுன்னு இருக்குதான். அந்த மாதிரி சில பேர் சபைக்கு பத்திரமா வச்சுன்னு இருக்கிறாங்க. தலை மேலே முடிஞ்சு போகும்போதும் வச்சுனே போகிறாங்க. நீங்கள் என்னென்னலாம் எடுத்துன்னு வந்தீங்களோ கவலைகளை எல்லாம் அப்படி தானே போட்டிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிற உங்கள் கவலைகளை எல்லாம். சில பேர் 2 நாளைக்கு வரேன்னு வாங்க பார்த்தா 10 மூட்டை முடிச்சோட இறங்க. எல்லாம் பயந்து போய் அலறி எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க பார்த்துருக்குறீங்களா? கேட்குறதுக்கு அவங்க பயமாக இருக்கும். இப்போ தான் வந்தாங்களே, எப்போ போகிறீங்கன்னு எப்படி கேட்குறது? அப்படி எப்படின்னா அது இவ்வளோ மூட்டை இறங்கி இருக்குது. அந்த மாதிரி யாருன்னா நிறைய மூட்டை ஏற்றுன்னு வந்திருந்தீங்கன்னு வச்சுட்டு போயிடுங்க. தூக்கின்னு போகாதீங்க. எனக்கு இந்த கவலைங்க அந்த கவலை, எல்லா கவலையும் என்ன பண்ணும்? அப்படி தானே போட்டுரு. அவர் உங்களை விசாரிக்க உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க? அவர் மேலே வைத்து. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். நம்ம சர்ச்சில் எல்லாம் வீட்டில் மாட்டி வைக்கணும் அந்த வசனத்தை. இது கொடுக்கணும், எல்லாருக்கும் மாட்டி வைங்க. இதை பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள், தூங்கி உழுந்துன்னு இருக்காதீங்க. சில பேர் கொரட்டை ஒன்று தான் இன்னும் விடாமல் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா அதையும்
தெளிந்த புத்தி உள்ளவளாய் விழித்திருங்க. நைட்டில் ஒழுங்காக தூங்கணும். அங்கே தூங்கிட்டு வந்து இங்கே முழிச்சு இங்கே வந்து தூங்கின்னு இருக்கக்கூடாது. சரியா? ஏன் தெளிந்த புத்தி உள்ள விழித்திருங்கன்னா காரணம் சொல்ல, ஏனெனில் உங்கள் எதிராளி பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி வரான். யாரை விழுங்கலான்னு பார்க்குறான். நீங்கள் தெளிந்த புத்தியை விழிப்பாக வேணாம், இவன் உஷாராக இருக்கிறான், இவனை விட்டுரு, எங்கே போகிறான், அவனை விழிப்பாக இருக்கிறாங்க, இங்கே வேணாம், அவன் விழிப்பாக இருக்கான், அவனை அப்படியே போயின்னு சுற்றி வரும்போது அவன் இப்படி விழுந்துச்சு, அங்கே பாரு அங்கே ஒன்று தூங்கின்னு இருக்குது, அதை போ, அங்கே ஒன்று தூங்கி விழுதுப்பார், அதை போய் விழுங்க நாங்கள் அனுப்போம், போ அதை பார். தூங்கி விழாதீங்க. ஏன்னா சுற்றின்னு வரான். எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறான், வகை தேடி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு என்ன செய்யுங்க. அந்த நேரத்தில் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. பிசாசு சுற்றி வரும்போது அவிசுவாசமாக அந்த நேரத்தில் தான் எப்படி இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக. கொடை மழை பெய்யும் போது வேணுமா, மழை இல்லாத போது வேணுமா? மழை இல்லாத நேரத்தில் பிடிச்சின்னு போய் பிரயோஜனம். சில பேருக்கு திடீர்னு வாழ் வந்தால் நடுராத்தில் கூட கொடை பிடிச்சின்னு இருப்பாங்க. அங்கே வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை. தெரியுமா அந்த பழமொழி உங்களுக்கு? தெரியுமா தெரியாது? திடீர்னு வாழ் வந்து கொஞ்சம் மெதுவாக வந்தால் பிடிக்கும். திடீர்னு வந்துச்சுன்னு வைங்க, திடீர்னு ஒரு உயர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு நடுராத்தில் கூட கொடை பிடிச்சின்னு இருப்பாங்க. கொடை எப்படி மழை வெயில் நேரத்தில் தேவை, அதே போல் தான் அவன் பிசாசு வரும்போது தான் நமக்கு என்ன இருக்கணும், விசுவாசம். அந்த நேரத்தில் ஒரு விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படியே பாடுகள் நிறைவேறினார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. வேணும் அந்த ஆசீர்வாதம். கொஞ்ச காலம் எதுக்கு பாட அனுபவிக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுறாரோம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களை போலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நட்சத்திரன்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த நட்சத்திரம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் ஞானவான்கள் அநேகரை நீதிக்குள்ளே ஆத்மாக்களை தேவனிடத்தில் கொண்டு வராங்க பாருங்க. அநேகரை என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்ன செய்வாங்களாம், நட்சத்திரங்களை போல் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும். இதுதான் நித்திய மகிமை, நித்தியமாய் பிரகாஷ். இவங்க ஞானவான்கள் அநேகரை ஆண்டவருக்குள்ளே என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அதனால் அவங்க தான் நித்தியமாய் பிரகாசிக்கிற நட்சத்திரம். 10வது எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்னன்னா யார் வேணா, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ குமாரனை கொடுத்த நோக்கமே என்னது, எல்லாரும் என்ன பெற்றுக்கொள்ளணும், நித்திய யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நோக்கம். உலகத்துக்கு வந்த நோக்கமே எல்லாரும் என்ன பெற்றுக்கணும், அவர் விசுவாசித்தா என்ன கிடைக்கும், நித்திய. ரோமர் 6:22-23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு
தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் வேலை செய்கிற மாதிரி, வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் பாவத்தின் சம்பளம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஆண்டவர் இலவசமாக கொடுக்குற இவர் விசுவாசி, உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். தானியேல் 12:2 பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார். எல்லாம் ஒரு நாள் உயிரோடு செத்தவங்க கூட என்ன செய்யணும்? எல்லாம் உயிரோடு எழுப்பப்படுவார். அதில் சிலர் எங்கே போவாங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவங்களுக்கு என்ன தான் இருக்கும்? நித்திய நிந்தையும் இகழ்ச்சியும். 1 தீமோத்தேயு 6:10 12, 17 19. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வேறுனா எங்கே இருக்கும்? வெளியில் இருக்குமா, உள்ளே இருக்குமா? நீங்கள் மேலே தீமையை பார்க்கலாம், இவ்வளோ தீமையை பார்த்தா அதோடைய வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா என்ன இருக்குது? பண ஆசை. ஏன் இந்த தீமை நடந்துச்சு, ஏன் இந்த தீமை நடந்துச்சு, ஏன் இந்த தீமை நடந்துச்சுன்னு பார்த்தா உள்ள ஆழத்தில் என்ன இருக்குது? வேர். பண ஆசை. இப்போ செய்தியில் பார்த்துனே இருங்க, பண ஆசைக்காக இன்னனாலாம் சமீபத்தில் பார்த்தீங்களா, பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டியை சாக வச்சுருக்கிறாங்க நம்ம ஊரில், எல்லாம் சொத்துக்காக, பணத்துக்காக. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சில பேருக்கு பேரப்பிள்ளை பிறந்து சந்தோஷம், பேரப்பிள்ளை பிறந்துச்சுங்க, நல்லது, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா அது உங்கள் வயசான காலத்தில் அது உங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அதே பேரப்பிள்ளை உங்களை என்ன பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் சந்தோஷமாக இருக்கும்போது இருந்துக்கோங்க. ஏன்னா 30 குழந்தை அது ஒன்றும் உங்களை பண்ணல, பின்னால் அதே குழந்தை இவ்வளோ கொண்டாடுறீங்களே, அதே பேரப்பிள்ளை உங்களை என்ன பண்ணணும், என்ன செய்யுங்க, யோசித்து பாருங்கள். அதெல்லாம் வளர்க்க வேண்டியது ரொம்ப, பிள்ளையை வளர்க்கிறது ரொம்ப தேவ பயத்தில் வளர்க்கணும். இல்லைன்னா அதுங்க பெருசாக என்ன பண்ணோன்னே நமக்கு ஒருத்தர் இது சொல்லாமா வேணாமான்னு யோசனை. அவருக்கு பிள்ளை பிறந்த பிறகு எனக்கு கிடைச்ச பெரிய வெளிப்பாடு என்னன்றார். எனக்கு முதல் பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளில் ஒரு பெரிய வெளிப்பாடு வந்துச்சான். என்ன வெளிப்பாடுங்க உங்களுக்கு வந்துச்சுன்னா, நான் ஒரு பாட்டியை கல்யாணம் பண்ணியிருக்கிறேங்க. அடாடாடா, இது ஒரு பாட்டி. என் மனைவி யார்? அப்போ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம்? இப்போ ஒரு பாட்டியை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு அப்போ தான் வெளிப்பாடு வந்துச்சான் அவருக்கு. சில பேருக்கு தான் அது புரியுது, சில பேருக்கு தான் அது புரியுது. அடாடா, இவ்வளோ வயசாகிட்டோமா, இவ்வளோ வயசாகிட்டோம், இப்போ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம்? ஒரு பாட்டியை கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறோமேன்னு அப்போ தான் அந்த வெளிப்பாடு. அது வரைக்கும் பெரிய இதாக நினச்சிருந்தார் தன்னை ரொம்ப. இப்போ தான் வயசானது தெரிது அவருக்கு, இப்போ தான் உணர்வு வருது அவருக்கு. நமக்கு உண்மையாக என்ன ஆயிடுச்சு? வயசு ஆயிடுச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அஜய் இச்சித்து அப்படி ஆசை, பணம் வேணும், பணம் 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 பணம்னு பண பேயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா பணப்பேய்? நம்ம ஊரில் இருக்குதா? சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை உருவ கொத்தி. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நடந்து போன்னு சொல்ல, ஓடுன்ற இவைகளை விட்டு என்ன செய்? ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நட. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை
நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதை விட்டுறாத. பணம் பின்னால் போய் ஒரு நித்திய ஜீவன் என்ன செய்யாத, விட்டுறாத. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாக இருக்கிறார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நம்ம ஊரில் என்னான்னு சொல்லுவாங்க அது, ஐஸ்வர்யவன்கள் இருமாப்பன, நம்ம ஊரில் என்னான்னு சொல்லுவாங்க? நீங்கள் எல்லாம் வேறு ஊர்லேருந்து இன்றைக்கி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்களா? பணத்திமிரு. பணக்காரங்களை பார்த்து சொல்லு, பணத்திமிரை என்ன செய்யாத, இருமா பண சிந்தை உள்ளவர்களாய். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. இதை நம்பாத. பணத்தை நம்ம ஒரே நிமிஷத்தில் போயிடும். ஒரே நிமிஷத்தில் இந்த பணம் உன்னை விட்டு என்ன செய்யும், போயிடும். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. ஆண்டவர் எதையும் அனுபவிக்காதவன்னு சொல்ல, நாம் அனுபவிக்கிறதற்கு என்ன செய்கிறார்? சகலவித நன்மைகளும் நமக்கு எப்படி கொடுக்குறார்? சம்பூர்ணமாய் கொடுக்குற அந்த தேவன், அவர் மேலே நம்பிக்கை வை. ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்யணும்? நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வரனாக தாராளமாய் கொடுக்கலாம், உதார குணருளமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. பணத்தை வச்சு நித்திய ஜீவனை விட்டுறாத. பெரிய பணக்காரன் பணம்னு போய் நித்திய ஜீவனை விட்டுற, அதை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவளுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் செய். இங்கே வச்சு பிரயோஜனம் என்ன செய்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து. மார்க்கு 10:28-30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். எல்லாத்தையும் விட்டாண்டவர், உங்களுக்காக எல்லாத்தையும். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும், யாராக இருந்தாலும் எனக்காக நீ ஏதாவது தியாகம் பண்ணியிருந்தால் என்ன நடக்கும்? இப்பொழுது இம்மையிலே, இது பரலோகம் இல்லை, இந்த உலகத்திலே என்ன செய்வார்? துன்பங்களோடு கூட 100 தனையாக. அதனால் இந்த உலகத்தில் எனக்கு நீ தியாகம் பண்ணி, இந்த உலகத்தில் என்ன செய்வேன்? துன்பங்களோடு கூடனா எல்லாருமே அவங்க பார்த்து சந்தோஷப்படுவோம். சில பேர் வயிறு எறிவாங்க. உனக்கு ஆசீர்வாதம் வந்து உன்னை துன்பப்படுத்துகிறவங்களோ இருப்பா. அதனால தான் துன்பங்களோடு கூடன்னு போட்டிருக்கு. சரியா? துன்பங்களோடு கூட 100 தனையாக என்ன கிடைக்குமா? வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும், இதெல்லாம் இந்த உலகத்தில் 100 மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆண்டவர் யாருக்கும் கடனாளி அல்ல. எல்லாத்தையும் என்னன்னால விட்டு வந்து 100 மடங்கு இங்கேயே கிடைக்கும். உனக்கு துன்பங்களோடு கிடைக்கும். அதோடு கூட மறுமையில் உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். யோவான் 12:24-25. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். யாரெல்லாம் தன் ஜீவனை ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறார்களோ அது அவளுக்கு நித்திய ஜீவனாக காத்து கொள்ளும். சுயநலமாக வாழ்கிறோம், இருக்கிறதும் போயிடும். ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க நித்திய ஜீவ காலமாய் காத்து.
யோவான் 6:66-68. அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேரா நிறையா பேரா? அநேகர் அவர்களோடு கூட நடவாமல் பின்வாங்கி. ஏன் ஆண்டவர் கடினமான உபதேசம், எனக்கு தியாகம் பண்ணும், இப்போ நம்ம வாஸ்தவத்தை ஜீவனை வெறுக்க வேண்டும், அந்த மாதிரிலாம் கடினமாக சொன்னோன்னே அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இதுவா அநேகர் அவர் விட்டு என்ன பண்ணும், அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி, இப்போ நாங்கள் போயிட்டு வரோம், இதெல்லாம் எங்களால் செய்ய, என்ன இவ்வளோ இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறாரு, எங்களால் இந்த தியாகம்லாம் என்ன செய்ய முடியாது, நாங்கள் இன்னும் கிடைக்கும்னு வந்தோம், நாங்கள் எதுக்கு வந்தோம், உங்ககிட்ட இன்னும் கிடைக்கும்னு தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் இதை தியாகம் பண்ண அதை தியாகம் பண்ண நாங்கள் போயிட்டு வரோம். என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதார். இந்த 12 பேர் கூட இருந்த 12 பேர் கேட்குறேன், நீங்களும் போயிடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் போயிடணும்னு இருக்கா அப்படின்னு கேட்குறார். சரியா? சீமோன் பேதுரு அவருக்கு ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இல்லை, நாங்கள் எங்கே போவோம்? வேறு யாருக்கிட்டேயும் போனால் என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. வேறு யார்கிட்ட போனால் நரகத்துக்கு தான் போகணும். வேறு யார் பின்னால் போனாலும் நித்திய நரகம்தான். பரலோகம் போய் சேரணுன்னா உண்மை தவிர எங்களுக்கு வேறு வழியே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இதனால் நம்ம ஏன் ஆண்டவரை பின்பற்றுறோம்? நித்திய ஜீவனுக்காக, உலக நன்மைக்காகவா? உலக நன்மைக்காக எனக்கு நிறையா பணம் கிடைக்கும், எனக்கு சொந்த வீடு கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு இயேசு வரவங்க கிடைக்கலன்னா விட்டு போயிடுவாங்க. கஷ்டம் உபத்திரம்லாம் வந்துச்சுன்னு பாருங்கள், ஆண்டவருக்காக என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. நான் வந்தது இதுக்காக தானே, எனக்கு கிடைக்கலையே, நான் இன்னும் நிறையா பணம் கிடைக்கும் தான் வந்தேன் இயேசுக்கிட்ட, எனக்கு பணம் கட்டலாம் போயினே இருக்கிறேன்னு பின்வாங்கி போயிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்த நோக்கமே என்ன? இந்த உலகத்துக்காக தான், நித்தியத்துக்காக என்ன செய்யலை. நீ உலகம் முழுதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் ஆத்ம நஷ்டப்ப லாபம், நீ கண்ணை மூட்டினா எங்கே போய் இருக்க போகிற? நித்தியமாக எங்கே இருக்க போகிற? ஏன்னா நித்திய ஜீவன் இவர் தவிர வேறு யாருக்கிட்டேயும் இது தராங்க அது தராங்க, நீ எங்கன்னா போனேன்னா நித்திய ஜீவனை என்ன செய்ய இழந்து, அதான் நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். எவர் லாஸ்டிங் நித்திய, முதலாவது எவர் லாஸ்டிங் லவ், நித்திய அன்பு. இரண்டாவது எவர் லாஸ்டிங் ஜாய், நித்திய மகிழ்ச்சி. மூன்றாவது எவர் லாஸ்டிங் லைட், நித்திய வெளிச்சம். நான்காவது எவர் லாஸ்டிங் ஆர்ம்ஸ், நித்திய புயங்கள். ஐந்தாவது எவர் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன், நித்திய அஸ்திபாரம். ஆறாவது எவர் லாஸ்டிங் ராக், நித்திய கண்மலை. ஏழாவது எவர் லாஸ்டிங் ரிமெம்பரன்ஸ், நித்திய கீர்த்தி. எட்டாவது எவர் லாஸ்டிங் பர்பஸ், நித்திய தீர்மானம். 9 எவர் லாஸ்டிங் க்ளோரி, நித்திய மகிமை. 10வது எவர் லாஸ்டிங் லைஃப், நித்திய. இந்த நாட்களிலே அந்த நித்தியத்துக்காக அநித்தியமான உலகத்திலே இந்த நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அன்புள்ள ஆண்டவரையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநித்தியமான இந்த உலகத்திலே
நீர் எங்களுக்கு கொடுக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை தியானிக்கும்படி, இந்த நாளிலே அவைகளை சுதந்திரிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய நித்திய அன்பு, நம்முடைய நித்திய மகிழ்ச்சி, நம்முடைய நித்திய ஆசீர்வாதங்கள், நித்திய அஸ்திவாரம், நித்திய கண்மலை, நித்திய புயங்கள் நாட்களிலே நீர் அதன் மீது எங்கள் வாழ்க்கை கட்டப்படும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் அநித்தியமான பாடுகளினாலே சோர்ந்து போகாதபடி இந்த நித்திய மகிமை பெற்றுக்கொள், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் நித்தியமாக எங்களோடு இருக்கிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். உலகத்திலே யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும் நீர் நித்தியமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் நம்பிக்கை எல்லாம் இந்த நித்திய தேவன் மீது வைக்கும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மீது, உலகத்தின் புகழ்ச்சியின் மீது, உலகத்தின் காரியங்கள் மீது வைக்காதபடி நீர் நித்திய தேவன், உம்மையே நாங்கள் நோக்கி வாழும்படி நீர் கிருபை தர, உம்மையே நம்பியிருக்கும் பூர்ண சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். நாட்களிலே அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தாரும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அப்படி குடும்பங்களை ஆசீர்வதி, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் நீர் விலக்கி காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, எல்லா துதிக்க நமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என்னையே கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னையே கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய்.
உந்தன் துக்கம் மாற்றிடுவே களிப்பின் தொனியும் எழும்பிடுமே துதியொலி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும் உன்னை விடுவிப்பேன் நான் என்னையே கூப்பிடுவாய் மறுமொழி கொடுத்திடுவே கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய் மேன்மையான வாக்கு தத்தம் அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய் உனக்கு செவி கொடுப்பே என்னையே கூப்பிடு